தமிழ் தேசிய இயக்கத் தலைவர் தோழர் தியாக அவர்கள் சமீபத்தில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினார். தொலைக்காட்சியில் கூட பேசினார். அவர் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. அதில் தோழர் தியாக கலந்துக்கிறார். அதில் சில இஸ்லாமிய அமைப்புகளும் கலந்துக்கிறாங்க. ஆனால் தோழர் தியாக ஒன்றும் பண்ணலை. அவர் கூட கலந்துக்கிட்ட அந்த இந்துக்களை புரட்சிகர அமைப்புகளாக இந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒன்றும் பண்ணலை. ஆனால் அதில் கலந்து கொண்ட சில குறிப்பிட்ட இஸ்லாமிய அமைப்புகளை மட்டும் என்ஐஏ கைது செய்யுது. முழுக்க முழுக்க இந்த என்ஐஏன்ற அமைப்பு இஸ்லாமியர்களுக்கு எதிராக தான் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியுது. ஈவன் காவல்துறையில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த அதிகாரிகள் வருத்தப்படுகிறார்கள் தனிப்பட்ட முறையில். இது இஸ்லாமோஃபோபியா, நேஷனல் இஸ்லாமோஃபோபியா ஏஜென்சி, அது பேர் நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி கிடையாது, நேஷனல் இஸ்லாமோஃபோபியா ஏஜென்சின்னு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற பணியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், டிஜிபி ரேங்கில் இருக்க அதிகாரிகளே உண்மையிலேயே வருத்தப்படுகிறார்கள், கவலை தெரிவிக்கிறார்கள். ஏன்னா அந்த அமைப்பு தேடி 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 இஸ்லாமியர்களை மட்டும் வேட்டையாடுகிறது. அதான் தோழர் தியாக சொன்ன மாதிரி பாலஸ்தீனத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட இந்துக்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனால் இஸ்லாமியர்கள் மேலே மட்டும் நடவடிக்கை எடுக்குதுன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு?